ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் JS வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் இந்துத்துவா 1995. ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராகிறாங்க. சிவசேனா என்ன கேஸ்னா இந்துத்துவானா என்ன? ஒரு தலைவர் தேர்தல் களத்துல இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா? ஹிந்துத்துவானா ஒரு மதமா? ஹிந்துத்துவானா ஹிந்துவா? இதுதான் கேள்வி. இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார் 1995. அதை ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். அது வாழ்வியல் முறை. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணில 12,000 ஆண்டுகளாக 20,000 ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு இந்துத்துவா. இந்துத்துவா பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன், அனைவரையும் அரவணைப்பதுதான் இந்துத்துவா. இத டீஸ்டா சிட்டில்வாட் அந்த என்ஜிஓ ஃபேமஸ் என்ஜிஓ அம்மா இத ரிவ்யூக்கு போறாங்க 2013. சுப்ரீம் கோர்ட் இந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணிருக்கீங்க, அது இந்துத்துவா உங்களோட இன்டர்பிரேஷன் தப்பு, அதனால இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்க ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் 1995 தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டார். இன்னைக்கு இந்தியால 1995 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்துத்துவாவை பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள், அதான் குரான், அதான் பகவத்கீதை. அதை வச்சுதான் நான் பேச முடியும். இந்துத்துவா என்னை பொறுத்த உங்க இந்துத்துவா என்ன? நல்ல கேள்வி. ஏன் இந்துத்துவா எல்லாரையும் அரவணைப்பது? இன்னைக்கு நான் ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொல்ற கேள்வி. 1984 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் இருக்கிறாங்க. அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க. ஜூலை 26, 1984. நான் பிறந்த மாதம் ஒரு மாசம் கழிச்சு. அப்ப நான் ஒரு மாசம் குழந்தை. இப்ப ஜெயலலிதா அம்மா பேசுறத நான் அப்படியே படிக்கிறேன் ஆங்கிலத்தில். Finally, I now pose 2 questions to the Honorable Minister for Home Affairs. Will the center consider placing Jammu and Kashmir under governor rule? Why delay Jammu and Kashmir being integrated with the rest of the Indian Union? Why not bring it under the purview of the Constitution of India in conformity with all other states of Indian Union? அதாவது 1984 ஜூலை 26 ஆர்டிகல் 370 எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க. 370 பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன? ராமர் கோவிலை பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் 23, 1992 பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது, அது சரிங்கிறாங்க. கரசேவையை டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க. குறிப்பாக இந்த கரசேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பாபரி மஸ்ஜித்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்ல பேசியிருக்காங்க. 1993 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்ட 20 லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுங்கிறாங்க. அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல்கே அத்வானி பங்கேற்கிறாங்க. 2003 பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, ராமர் கோவில் இந்தியால கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவோம். ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, முட்டி வலி அதனால ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன், இடுப்பு வலி அதனால போக மாட்டேன். அதனால இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி சொல்றேன். அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு 2003 யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க, இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் அ மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்டரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல். பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க. இன்னைக்கு 2023 ஜூலைல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறாங்க. நாங்க கம்பேர் பண்ண ராமசேத்துவை பத்தி மார்ச் 2012 ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க, இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் 2007 ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்றாங்க.
அதுல டியூட்டிகோரின் போர்ட் டெஸ்ட், யூனியன் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவை நேஷனல் மானுமெண்ட் பாரம்பரிய சின்னமா அறிவிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அசம்பிளியில ஏடிஎம்கே அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன? பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது. அதாவது ராம் சேத்துவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மானுமெண்ட் வரணும். ஜெயராமன் அவங்க சொல்றாங்க, இந்த ப்ராஜெக்டை நாங்க ஸ்டடி பண்ணுவோம், ஸ்டடி பண்ணிட்டு அதனுடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படி. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ள போக விரும்பல. ஜெயலலிதா அம்மா 1991 வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க. அதனால யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஒரு எஸ்டிபிஐயோட நாங்க கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமே தவிர எங்க இருக்கல. 1993 RSS அலுவலகம் இதே சென்னையில பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் RSS அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள். தமிழகத்தினுடைய RSS அதை மறுத்தது. நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம், அரசு பணத்திலே எங்களுக்கு கட்டி கொடுக்காதீங்க. அரசு பணத்திலே ஒரு RSS அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன், குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது 3% இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ரூல் என்னன்னாங்கன்னா, ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவுல கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை, இஸ்லாம்ங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்கு. அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ள இருப்பாங்க. இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை. இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி, அதை எதிர்க்கிறோம். தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜனுக்காக கோட்டா கொடுக்கிறோம், எதிர்க்கிறோம். ஏன்னா ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன் இடம் கிடையாதுன்னா, எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது, எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனா முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசியில டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானால வெறும் முஸ்லீமா ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள உட்பிரிவு எடுத்து அதுல எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணா அலோவ் பண்றேன்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்காங்க. அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாங்க, நாங்கள் எதிர்ப்பது ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன். ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்திலையும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது, குஜராத்திலையும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது. அதே போல தமிழகத்தில், அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானால எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது. கர்நாடகா ஸ்ட்ரக் டவுன் ஆனோடனே கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஓபிசிங்கிறாங்க. அது இன்னைக்கு ஸ்ட்ரக் டவுன் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்ட்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன். நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க, அது தவறு. முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுல பேக்வர்டா இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க, அது அலோடு. இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோமோ தவிர கர்நாடகால அசம்பிளி எலெக்ஷன் சமயத்துல பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா, முஸ்லீம்னு கொடுத்திருக்க ரிசர்வேஷன் நாங்க எதிர்க்கிறோம், அதை எஸ்சி எஸ்டிக்கு பிரிச்சு கொடுக்கிறோம், அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தா இருக்கட்டும் கவுடாவா இருக்கட்டும் ஜாஸ்தி பண்றோம். இதே இஸ்லாம்ல ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியா கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். குஜராத்திலும் அதான் நடந்திருக்கு. நான் மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுனேன். அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீங்க சாப்பாடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது. அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க, நான் உங்க கையை பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. நான் மாட்டை வச்சு வாழ்றேன். இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அண்ணா வீட்டுக்கு வர்றேன், அண்ணா எனக்கு இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம். முற்றுகைக்கு வர்றீங்களா, மத்தியானம் லஞ்சு கொடுக்கறோம், நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும். இதை மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க. மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில்
மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத EVKS இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும். இன்னைக்கு அடிப்படையில காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து, நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா என்ன நீங்க போர்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு, அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க உரிமை, நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை. ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தனம் இல்லையா? இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு, அண்ணா நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடைஞ்சு போச்சு, இப்படி ஆகி போச்சு, சர்வதிகாரம். ANS பிரசாத் சொல்றாங்க, இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம், உணவு கொடுக்கின்றோம். வந்துட்டு யாரை தடுக்க போறதில்லை. மாட்டு இறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு EVKS இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி. பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர். 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். அதனால் நான் இருக்கின்றேன், நான் வந்து நிரந்தர எதிர்கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை. இதெல்லாம் சொல்வதற்கு, பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்ட் என்ன? எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர், ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நல்ல ஒரு நடிகர், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை. அரசியல்ல ஒரு அனுபவம் அவ்வளவுதான். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க, எப்படி நின்னாருன்னு பாருங்க, யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க. அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க, பிஜேபி பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க. மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க.